உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா நீ வள்ளி ரஞ்சித் கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா எந்த கவலையும் இல்லாம இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? அப்பா நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன்னு எனக்கே தெரியலப்பா. ஏதோ மயக்கத்தில் எழுந்த மாதிரி இருக்கு. அட என்னப்பா சொல்ற? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆனா எப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன்னு எனக்கு தெரியலப்பா, ஒரே குழப்பமா இருக்குப்பா. சரி அதெல்லாம் விடுப்பா. இப்ப நீ சீக்கிரம் கிளம்பி வா. அங்க எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. 2 கல்யாணத்தையும் வெவ்வேறு முகூர்த்தத்துல நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்கப்பா. 2 கல்யாணத்தையும் வேற வேற முகூர்த்தத்தில் நடத்த போறாங்களா? யாருப்பா இந்த முடிவு எடுத்தது? வேலு நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. இல்லனா அந்த லிங்கமும் வேதநாயகியும் நம்ம ஐயாவோட மனசை மாத்தி முகூர்த்த நேரத்தை மாத்திடுவாங்கப்பா. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வேலு நீ வா, சீக்கிரம் வாப்பா. வா 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 வா. ஐயா, இந்த 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நடத்த முடியாது. இன்னைக்கு வேற ஏதாவது நல்ல நேரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏமா என்னாச்சு? 2 கல்யாணமும் ஒன்னா நடக்க போகுதுன்னு சொன்னேன். ஐயரே, அதெல்லாம் இப்ப மாத்தியாச்சு. நீங்க இதே முகூர்த்தத்துல அடுத்து நல்ல நேரம் எப்போன்னு பார்த்து சொல்லுங்க. ம். ஒன்பது 10 முகூர்த்தத்தை விட்டா அடுத்து சாயந்தரம் 3லேருந்து 4 தான் நல்ல நேரம். ஆனா அந்த நேரம் அவ்வளவு சிறப்பா இல்லம்மா. ஐயரே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பொறுமையா இருங்க. அண்ணா, காலையில முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தமா இருக்கு. அதுல வள்ளி ரஞ்சித்தோட கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் வேணா இந்த வேலனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம், விடுங்க. அது எப்படிங்க? எங்க பொண்ணு கல்யாணத்தை நல்ல நேரத்துல நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அவ்வளவு ஆசை இருந்தா உன் பொண்ணோட கல்யாணத்தை தனியா நடத்திக்க வேண்டியதானே. இங்க யார் வேணாம்னு சொன்னா? ஐயா என்னங்க அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு? நாங்களும் அவங்க கிட்ட வந்து கேட்டோம், எங்க கல்யாணத்தையும் உங்க கல்யாணத்தையும் சேர்த்து நடத்துங்கன்னு. இருப்பா. டேய் லிங்கம், இதுக்குதான் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்தேன். உன்னால மத்தவங்கள கஷ்டப்படுத்தாம பேச முடியாதாடா? அண்ணா, அப்ப அவங்க கேக்குறது மட்டும் நியாயமா என்ன? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்க. அதான் சொல்றாருல்ல, சாயந்தரம் நல்ல நேரம் இருக்குன்னு. டேய், அவங்க கல்யாணத்தை அதுல வச்சுக்க சொல்லுங்க. ஐயா அப்படிலாம் பார்க்காதீங்க. எங்க பொண்ணுக்கு நல்ல முகூர்த்த டைம்ல தான் கல்யாணத்தை நடத்தணும். நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோங்க. ஐயா என்னாச்சுங்கய்யா? 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நடத்தக்கூடாதுன்னு பெரியம்மா சொல்லிட்டாங்கடா. எனக்கும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் 2 கல்யாணத்தையும் வேற வேற முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். இதுல என்னங்கய்யா இருக்கு? ஒன்னா நடந்தா என்ன, தனித்தனியா நடந்தா என்ன? ஐயா, எனக்கு உங்க ஆசீர்வாதத்தோட நீங்க தாலி எடுத்து கொடுத்தா அதுவே போதுங்கய்யா. இப்ப அது பிரச்சனையே இல்லடா. யாரோட கல்யாணத்தை முதல் முகூர்த்தத்துல நடத்தணுங்கிறது தான் ஒரு குழப்பம். ஐயா, இதுல குழம்புறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? முதல்ல வள்ளி மாடத்துக்கும் ரஞ்சித் சாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்கய்யா. இதோ பாருப்பா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. முதல் முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தம். அதுலதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க பொண்ணோட கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? டேய் ஏங்க, நீங்க என்னங்க எல்லாத்தையும் எடுத்தவங்க அவுத்தோன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஒண்ணு இல்லாம என் பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன்? இந்த பெரிய மனுஷன் அமைச்சர் சொல்றாருன்னு தான் என் பொண்ணே நாங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னமோ இப்ப வந்து நின்னுட்டு அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கங்க, நாளைக்கு வச்சுக்கங்கன்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, என் தம்பி கிட்ட குரலை ஒசத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க.
அப்போ அவர் பேசுறது மட்டும் நியாயமா? என்னங்கய்யா அதெல்லாம்? இப்படி எங்களை அசிங்கப்படுத்தாத இங்க வர வச்சிங்களா? எங்களுக்கும் கௌரவம்லாம் இருக்குங்கய்யா. ஏய், என்ன கௌரவம் இருக்கு உனக்கு? இது எங்க வீட்டு கல்யாணம். நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் நடத்துவோம். நீங்க நாளைக்கு கல்யாணத்தை என்ன வச்சுக்கோங்க. பேசிட்டு இருக்கீங்க? டேய், சும்மா ஓசில வந்து கல்யாணம் பண்றீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? தேவையில்லாமலாம் வார்த்தை விடாதீங்க என்ன? அப்புறம் அசிங்கம் ஆயிடும். டேய், என்ன அசிங்கம் பேச ஆயிடும்? தெரியாதா? சும்மா இருங்க. டேய் வேலு, என்னால முடியலடா. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்னால பேச முடியாது. நீ என் பேச்ச கேட்பேங்கிறதுனாலதான் உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். முதல் முகூர்த்தத்துல உன்னோட கல்யாணம் நடக்கட்டும்டா. எனக்கு இதுலெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லடா. ஆனா ரேணுகாவோட அப்பா அம்மா அவங்க பொண்ணோட கல்யாணம் முதல் முகூர்த்தத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். வள்ளி கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்துல நடத்திக்கலாம். ஆ சரிங்கய்யா, உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேங்கய்யா. வேலனே ஒத்துக்கிட்டான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? முதல்ல உங்க பொண்ணு கல்யாணம் தான் நடக்க போகுது. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, ஐயா, அந்த மாப்பிளைக்கான வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க. சுமதி, போய் வாங்கிட்டு வாமா. சரிங்க மாமா. குடுமா. வேலு, இந்தா வாங்கிக்க. வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி வா. முத்தையா, சீக்கிரம் பையனை கூட்டிட்டு போங்க. வாப்பா வேலு. நீங்க உங்க பொண்ணு ரேணுகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. போங்க. வா ஆனந்தி போலாம். நீங்களும் போங்க. சரிங்கய்யா. வாமா. அக்கா, நீ ரஞ்சித் கிட்ட சொல்லிடு. முத்து, சொல்லுங்க. மத்த ஏற்பாடெல்லாம் கரெக்டா நடக்கணும். பாத்துக்க. சரிங்கண்ணா. கா, எப்படி என் பிளான்? ஏன்க்கா எப்படி பாக்குற? டேய், இதெல்லாம் உன்னோட செட்டிங்கா? பின்ன என்ன நினைச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது எல்லாமே என்னோட செட்டிங் தான். எப்படி? அண்ணனும் வேலனும் எடுத்தது அவங்களோட முடிவு இல்ல, என்னோட முடிவு தான். டேய் தம்பி, சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ வேற லெவல். எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம புரியாம நின்னுட்டு இருந்தேன். இப்பதாண்டா எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. அக்கா, இன்னும் வேலை முடியல. அவன் ரேணுகா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நம்ம ரொம்ப அலாட்டா இருக்கணும். வாக்கா, நம்ம ரஞ்சித்தை ரெடி பண்ணுவோம். சரி வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.